அவன் புருஷன் செல்லுங்க. யாரு ஸ்டாப் பண்ணது? ஏய் வாய முறா. ஏய் எங்க அப்பா கிட்ட பேசுறானே போய். எங்க அப்பா அது. சொல்ல உன் பேர் என்ன? சொல்ல உன் பேர் என்ன? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ணது தம்பி? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ண? எனக்கு ஒண்ணும் சென்னை பாடி பகுதியை சேர்ந்தவர் ரேவதி. 34 வயதான இவர் பல்வேறு தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளினியாக வேலை செய்து வந்திருக்கிறார். இவரும் இவரது மாமா ராஜா என்பவரும் சம்பவத்தன்று இரவு கோயம்பேடு பகுதியில் பார்ட்டிக்கு சென்றுவிட்டு மதுபோதையில் தேர்தல் ஆணையம் முன்பாக உணவு வாங்க நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த காவலர்கள் தனது மாமா வேஷ்டி அணிந்து இருந்ததை பார்த்து கேலி செய்யும் விதத்தில் பேசியதாகவும் அதை ரேவதி தட்டி கேட்டதாகவும் இதனால் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் போலீசார் லத்தியால் தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இன்கேஸ் என் மேலே தவறு இருந்ததுன்னா ஒரு உமன் போலீஸை வச்சு அவங்க வந்துட்டு நாளைக்கு மறுநாள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துருந்துருக்கலாம். ஈவன் வந்துட்டு இஃப் இன்கேஸ் நான் தவறே பண்ணியிருந்தா கூட ஒரு போதையில் இருக்கிற ஒரு பொண்ணை லாக்அப்பில் வச்சோ இல்லை வந்துட்டு அடித்தோ விசாரிக்கிறதுக்கு எந்த போலீஸ்காரங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நேற்று வந்து அவங்க 4 பேர் சேர்ந்து என்ன போட்டு காமிக்க முடியாத இடத்துல அடிச்சிருக்காங்க. அவன் புருஷன் செல்லுங்க. யாரு ஸ்டாப் பண்ணது? ஏய் வாய முறா. ஏய் எங்க அப்பா கிட்ட பேசுறானே போய். எங்க அப்பா அது. சொல்ல உன் பேர் என்ன? சொல்ல உன் பேர் என்ன? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ணது தம்பி? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ண? எனக்கு ஒண்ணும் ரேவதியின் குற்றச்சாட்டு வீடியோ வெளியான பிறகு சமூக வலைதளங்களில் அன்றிரவு நடந்த சம்பவம் தொடர்பான வீடியோக்களும் வெளியாகின. மதுபோதையில் இருந்த ரேவதி காவலர்களை தகாத வார்த்தையில் பேசியதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் வீடியோ எடுத்த ஆட்டோக்காரரையும் திட்டியதாக கூறப்படுகிறது. அவன் புருஷன் செல்லுங்க. யாரு ஸ்டாப் பண்ணது? ஏய் வாய முறா. ஏய் எங்க அப்பா கிட்ட பேசுறானே போய். எங்க அப்பா அது. சொல்ல உன் பேர் என்ன? சொல்ல உன் பேர் என்ன? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ணது தம்பி? நீ எவ்வளவு நாள் ரெக்கார்ட் பண்ண? எனக்கு ஒண்ணும் ரேவதி போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பொதுமக்களிடமும் தகராறு செய்ததாகவும் அதில் ஒரு நபர் ரப்பர் பைப்பால் ரேவதியை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், மிரட்டல் விடுத்தல் ஆகிய 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்து ரேவதியை கைது செய்திருக்கிறார்கள். அதேபோல் ரப்பர் பைப்பால் ரேவதியை தாக்கிய நபர் குறித்தும் வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.